சார் வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா மோகம்ன்றது வந்துட்டு நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த 2கே கிட்ஸ் எனப்படும் இந்த 2000 நூற்றாண்டுல இருக்கிற அந்த குழந்தைங்க வந்துட்டு, நெறைய இந்த சோஷியல் மீடியால வந்துட்டு ஒரு அடிக்டடாவே இருக்கிறாங்க. ஸோ, அத நீங்க ஒரு மனநல அத எப்படி பார்க்குறீங்க? இந்த சோஷியல் மீடியாங்கிறது ஒரு அறிவியலோட வளர்ச்சியில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எளிமையா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்தது. அத தவறுன்னு சொல்ல முடியாது. அத எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. கத்தி இருக்கு. அது கண்டுபிடிக்கப்பட்டதே காய்கறி நறுக்கிறதுக்கு, நெறைய விஷயங்கள் துணிய கட் பண்ணுறதுக்கு, இந்த மாரி நெறைய பயன்பாட்டுக்கு நல்ல விதமா பயன்படுத்த முடியும். தவறுதலா பயன்படுத்தும்போது, அது உடம்புக்கோ, உயிருக்கோ ஆபத்து உருவாக்கும். அது மாதிரி தான் சோஷியல் மீடியாவும். இதுல ஒரு அதிதீவிரமா தன்னோட தேவைகள, குடும்பத்தோட தேவைகள எல்லாம் கவனிக்காம 24 மணி நேரமும் அதில இன்வால்வ் ஆகுறப்ப தான், நீங்க சொன்னீங்க இல்லையா, அடிக்ட் ஆயிட்டாங்கன்ட்டு, அந்த விஷயம் வருது. ஸோ சார் இப்போ இப்போ பார்க்க போனோம்னா, இந்த இந்த ஃபேமிலி விளாக்ஸு, டெய்லி விளாக்ஸு அப்படின்ற மாரி வந்துட்டு ட்ராவல் விளாக்ஸ்ன்ற மாரி டெய்லி அவங்க அன்றாட வேலைகள்ல வந்து அவங்க வீட்டில நடக்கிற பெர்சனல் திங்ஸ கூடமே ஷேர் பண்ற மாரியான விஷயங்கள் இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? ஒரு மனிதன் அவனோட உணர்வுகள, அவனோட கஷ்ட நஷ்டங்கள ஷேர் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னா, அவன் குடும்பத்தில இருக்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பண்ணாம, எங்கேயோ யாரோ முகம் தெரியாத ஆளுங்ககிட்ட ஷேர் பண்றதில, அல்லது தன்னை பத்தி முன்னிலைப்படுத்திக்கிறதுல இருக்கிறது வந்து தேவையா? அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம பண்றோம். இப்ப நம்ம ஊர்லலாம் குடும்ப கலாச்சாரமா இருக்கு. சமூகம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒருங்கிணைந்து இருக்கு. இன்டகிரேட் ஆகியிருக்கு. ஃபாரின்லலாம் போனா அவன் வேலைய செய்றான். பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாம இருக்கான். அந்த சூழ்நிலையில இந்த சோஷியல் மீடியாங்கிறது அவங்களுக்கு தேவையான ஒண்ணா இருக்கு. அதுல கண்ட்ரோல் இருக்கா? நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது, ஒரு செயல செய்யும்போது, அதை இவ்வளோ நேரம், நமக்கு இதுக்கு ப்ரியாரிட்டி குடுக்கணும். இதுக்கு ப்ரியாரிட்டி குடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம நம்ம அளவுக்கு மீறி இதில டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றோங்கிற அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தேவைன்னா அத அப்படியே விட்டடிச்சுட்டு, அடுத்த ஒரு 10 நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட்லயோ, ஒரு ஒர்க்லயோ அல்லது குழந்தை எக்ஸாம்னா டக்குனு அதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு, குழந்தை கூட உட்காந்து சப்போர்ட் பண்றதோ, இந்த திறன்கள வளர்த்துக்க முடியல, அல்லது இதெல்லாம் இந்த இடத்துல சங்கடங்கள் உருவாக ஆரம்பிக்குதுன்னா, அது கண்டிப்பா தவறு தான். சார் அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த மாரி ஃபேமிலி விளாக்ஸ் அந்த மாரி மத்தவங்க போடுறத பார்த்து, இத அடிக்கடி டெய்லி பார்க்கிறவங்க வந்துட்டு, அது போலவே தங்களுடைய வாழ்க்கைய மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனநிலை இப்ப இருக்குதா? ஒரு ஒரு மோகத்துல போய் நம்ம வந்து அடுத்தவங்கள காப்பி பண்ணக்கூடாது. இது எனக்கு உதவியா இருக்குமா? என் குடும்பத்தாருக்கு உதவியா இருக்குமா? இது என்னோட எதிர்கால திட்டத்தோட ஒருங்கிணைந்து வருமா? அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் தான் அந்த சுய புத்தியோட இருக்கணும். அப்படி இல்லாம கண்மூடித்தனமா அடுத்தவங்க கருப்பு கண்ணாடி போடுறாங்க, நானும் கருப்பு கண்ணாடி போடுறேன்னு சொல்லி நடுராத்திரில உட்காந்துட்டு இருக்கிறதுல முட்டாள்தனம். சார் அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த மாரியான ஒரு ரீல்ஸ் பண்றது, ஸோ இந்த மாரியான இதுல வந்து அடிக்ட் ஆயிட்டு, இந்த சோசியல் மீடியால ஒரு அடிக்ட் ஆயிட்டு, அதுலருந்து மீளணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அது வந்ததுண்டா? அது மாரி அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? வந்திருக்காங்க. மெயினா இந்த வீடியோ கேமிங்ல இருக்கவங்க வந்திருக்காங்க. அந்த கட்டுப்பாடு இல்லாத விளையாட்டு, அவங்களுக்கே சுய கட்டுப்பாடு இருக்காது. அடுத்து பிரியாரிட்டி எத எப்ப செய்யணுங்கிற அந்த தன்மை இழந்து போறது. அடுத்து தூங்க போகும்போது வரைக்கும் விளையாடுவாங்க, எழுந்தோனே விடுவாங்க. அல்லது அப்பா ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட பேச்சுக்காக ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் அந்த வீடியோ கேம்குள்ள வர்றது. அந்த கிரேவிங் அத எந்நேரமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும்போது உடல் கஷ்டப்படுது, மனசு எல்லாம் இதாகுது அப்படிங்கிறத புரியாமயே பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த அடிக்ஷன் அதாவது அவங்க அது நிறுத்துனாங்கன்னா உள்ள வித்தியாசமான மாற்றங்கள உணர ஆரம்பிப்பாங்க. எரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க, சாப்பாடு பிடிக்காது, தூக்கம் வராது. இதெல்லாம் வித்ட்ராயல் சிம்ப்டம்ஸ். இப்பதான் நம்ம அடிக்ஷன்னு சொல்றோம் அத. செல்ஃபோனுன்றது வந்து உலகத்தையே கையில கொண்டு வந்த மாரி தான். ம். ஸோ அது இருக்கும்போது எல்லாருமே வந்து அதிலேயே அப்படி உட்காரும்போது, இதிலிருந்து வெளிவர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு ஒரு மருத்துவரா முதல்ல நம்ம எதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்றோம்? அந்த நேரம் அப்படிங்கிறத வந்து முதல்ல கான்ஷியஸா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில ஒரு தலைவர்னா, தலைவர் வந்து மனைவிட்ட எவ்வளோ பேசுறாரு, குழந்தைகிட்ட எவ்வளோ பேசுறாரு, அலுவலகத்தில எவ்வளோ நேரம் அல்லது வியாபாரத்தில எவ்வளோ நேரம்னு பிரிக்கிறாரா? அது தெரியுதான்னு பார்க்கணும். சனி, ஞாயிறுனா லீவ் விடுமுறை அது எப்படி கழிக்கணும்னு திட்டமிடுதல் இருக்கு. அதே மாரி குழந்தை வந்து நம்ம யூசுவலா வளரிளம் பருவத்தில இருக்க ஆளுங்கள பத்தி தான் இந்த வீடியோ கேம், இந்த சோஷியல் மீடியானா உடனே அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி வயசானவங்களும் இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து இன்னைக்கு யுனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கு. நமக்கு வந்து அப்பா இந்த அசைன்மெண்ட் குடுத்துருக்காரு. அல்லது அம்மா நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போக சொன்னாங்க. அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறான்.
அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா புரிய வைக்கப்படணும். இதை வந்து இப்போ இப்போ குழந்தையா இருந்தாங்கன்னா அப்பா வந்து புரிய வைப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கே பிரச்சனையாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் என்ன நேரமும் ட்விட்டர் போட்டுட்ருக்காரு, மெசேஜ் போட்டுட்ருக்காரு, யூடியூபே பார்த்துட்ருக்காரு, இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அந்த அப்பாவுக்கு யார் சொல்கிறது? சோஷியல் மீடியாவில் நீங்களும் நானும் பேசுகிறது தான் எங்கள் அப்பாவுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணி ஆகணும். ஸோ இது ரொம்ப கஷ்டமான, அதாவது ஒரு மனிதன் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கானோ அவனோட பொறுப்புகள் என்னவோ அதை உணர்ந்து செயல்படும் போது இந்த விஷயத்தை குறைக்க முடியும். இது அந்த மாதிரி அந்த அளவு கடந்து, இது எவ்வளோ அளவு அப்படின்னு சொன்னால் அது மாறும் ஒரு மனிதனுக்கு மனிதன். இப்போ மார்க்கெட்டில் ஒரு காய்கறி விற்கிறவருக்கும் ஒரு காலேஜில் டீச்சராக இருக்கிறவருக்கும் கண்டிப்பாக இதனோட மேபி ஒரு பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார், ஃபீல்டு ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மொபைலை பார்த்து அந்த ஆர்டர் எடுக்கிறதோ அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸ்கூல் பையன் ஏதோ வர்றான், ஒரு 1/2 அன் ஹவர் பார்க்குறான் அப்படின்னா ஓகே. அவன் ஒரு 5-6 மணி நேரம் பார்க்குறான், எங்கள் அப்பா சொல்லியும் கேட்காம பார்க்குறான், மறைச்சி வச்சுட்டு பார்க்குறான் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு சிகிச்சைங்கிறது வந்து மருத்துவர் ஒரு மனிதனுக்கு ஒரு நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையாக பார்க்காம இன்டர்வென்ஷன், அந்த இடத்துல ஒரு தலையீடு வரணும். அது குடும்ப தலைவனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம், ஒரு டீச்சர் ஆலோசனை சொல்லலாம், அல்லது பியர் ரிவ்யூ, அதாவது கூட இருக்கிற ஒரு சக மாணவனே டே நீ கொஞ்சம் ஓவராக போகிறடா அப்படின்னு சொல்லி தரலாம். இதெல்லாம் பண்ணி தான் அதை சீர்திருத்தணும். சார் அதே மாதிரி பார்க்க போனோம்னா, இப்ப நம்ம வந்து பேசும்பொழுது, ஒரு 2K கிட்ஸ் இந்த மாரி இப்ப வாலிப பிள்ளைகள் இவங்க தான் இத பண்றாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு அப்பா தான் ஒரு ஒரு குடும்பம் எடுத்தா அந்த தலைவராகிய ஒரு அப்பா தான் வந்துட்டு ஒரு கண்டிக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறாங்க. பட் அவங்களே இது போன்ற காரியங்களில் ஈடுபடுறாங்க. இப்ப நம்ம பேசிக்கணும் சமீபத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செய்தி ஒண்ணு வருது. வடமாநிலத்தில வந்துட்டு ஒரு ஆசிரியர் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்பொழுதே வந்துட்டு அவங்க ரீல்ஸ் பண்ணிட்டு பேப்பர் கரெக்ஷன் பண்றாங்க. ஸோ அது போன்ற செய்திகள்லாம் வருது. ஸோ சமுதாயத்தில வந்துட்டு கற்றுக் கொடுக்க வேண்டியவங்களே வந்து இதுல சிக்கிட்டு இருக்காங்கன்னும்போது, இது மாற்றத்துக்கான வழி எதுவுமே இல்லையா? இதுக்கு நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டியது தான். நம்ம சொல்லணும், இது வந்து எப்போ வியாதி நிலையை அடையுது, இது எது நார்மல் எது அப்நார்மல் அப்படின்னு பிரித்து புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியை நம்ம தான் அந்த கொண்டுட்டு போகணும் மக்கள்கிட்ட. இது என்றைக்கோ ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம அதை மிகைப்படுத்தவும் கூடாது. அது மேபி அது நீங்கள் சொல்கிற சம்பவத்தில் வந்து இருந்தவர் அன்றைக்கி ஏதோ விளையாட்டுத்தனமாக அதை செயல்பட்டுருக்கலாம். பெரிய மனிதர்கள் கூட சில நேரங்களில் குழந்தைத்தனமாக செயல்படுறாங்க இல்லையா, அல்லது பொறுப்பு இல்லாமல் செயல்படுறாங்களே, அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. பட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட சூழ்நிலைகளோட பொருந்தி அவங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு ஒரு தேவையானது இல்லையா அப்படின்னு பார்க்கணும். தேவையானாலும் அதை கம்மியாக பயன்படுத்திக்கணும். பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசுகிறத விட்டுட்டு முகம் தெரியாத எங்கேயோ இருக்கவங்ககிட்ட பேசுறதுல ஆர்வம் காட்டுறது வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை கொடுக்காது. இப்போ இந்த 18 வயதுலேருந்து 25 வயது உங்களுடைய இளைஞர்களுக்கு வந்துட்டு நிறைய மன அழுத்தங்கள், மனபாரங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வந்து ரிலேட்டிவ் இருக்கா? லைக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூசேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள்? அதாவது ஒரு மனிதன் பக்கத்தில் இருக்க 4 பேர்கிட்ட நல்லா இயல்பாக பேசி பழகுனா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயம்தான். இவன் பக்கத்தில் யார்கிட்டையுமே கவனிக்காமல் மொபைலே பார்த்துட்டு இருக்கான், கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கான்னா கண்டிப்பாக அவனுக்கு இயல்பான உணர்வுகள்லாம் குறைஞ்சு போயிடுது இல்லையா? அவன் ஒரு இயல்பான தன்மையிலிருந்து நகர்ந்துடுறான் இல்லையா? அதனால் இது வந்து அவனை வந்து அந்த டிப்ரெஷனுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகப்படுத்துது. இதனால் இது வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இதனால் டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள், பதட்டம் வருவதற்கான வாய்ப்புகள், சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் குறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.